ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. அப்பா என்னப்பா நீங்க? நாங்க வரலப்பா. பவனி, நானே முதல்ல அங்க உன்னை கூட்டிட்டு போவேண்டான்னு தான் நினைச்சேன். சம்பந்தி அம்மா நீ வரணும்னு அவளை வற்புறுத்தி சொல்லும் போது போல நல்லா இருக்குமாமா. அவங்க என்னமோ சொல்லிக்கிட்டோம்ப்பா. எனக்கு அந்த வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. பவனி, நான் சொல்றேன்ல, வாமா, அப்பாவுக்கா வாமா. அதான் சொல்றேனேப்பா, எனக்கு சங்கடமா இருக்குன்னு. அங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கம்மா. உனக்கு சங்கடமா இருக்குன்னு தெரிஞ்சா நான் உன்னை கூட்டிட்டு போவேனா? இது உனக்கு தெரிய வேணாம்? ஏமாமா, பவானி தான் சங்கடப்படுது இல்ல, அதையே வற்புறுத்தணும். இது தேவையில்லா சங்கடம் மாப்பிள. வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா 4 பேர் கல்யாணம் பேச வந்துதான் போவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்க வந்தாங்க, கேட்டாங்க, நம்ம மறுத்துட்டோம், அதோட தீர்ந்த விஷயம். அப்பா, அங்க செல்வம் மாமா இருப்பாரு. அவர் மூஞ்சில நான் எப்படிப்பா முழிக்கிறது? பவானி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த விஷயத்துல செல்வம் தம்பிக்கே இஷ்டம் இல்ல. அவங்க அளவுக்குள்ள வந்ததும் அவருக்கு தெரியாம வந்திருக்காங்க. இதுக்காக அவர் அவங்கள கடுமையா கோச்சிட்டு இருக்காரு. யாரை கேட்டு போனீங்க? பைத்தியக்காரத்தமா இருக்குது, அது சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அப்படி இப்படின்னு. அதனால அவரால உனக்கு எந்த சங்கடமும் வராதுமா. பாரு, நீ எங்கூட வா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாவே நீ காட்டிக்கிறாத. அப்படி உனக்காக சங்கடம் வந்துச்சுன்னா நான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் வரேன். அப்படி சொல்லு. இதான் நல்ல பொண்ணு. போமா, கிளம்பு போ. கோபி வீட்டுக்கு போனீங்களா? போனமா. விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. தனா நீ அங்கதான் இருக்காங்களா? ஆமாங்க. ஏன் இல்ல, இத்தனை நாள் அங்க இருக்காங்க, ஆனா ஒரு தடவை கூட லீலா வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையே? அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. பாவம் போஸ பாத்துக்கணும் இல்லையா? இப்பதான் அவன் காமாலையில் கடந்து எந்திரிச்சிருக்கான். பத்தியம் எல்லாம் வைக்கணும், குழந்தை வேற இருக்குது இல்லையா? நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. பவானி அக்கா, நல்லா இருக்கு. என்ன உச்சி கொட்டுற? அக்கா, அப்பா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன்னு தவிர எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்காது. செல்வம் மாமாவை பாக்குறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும்க்கா. பவானி, உனக்கு செல்வத்தை பத்தி தெரியாது. செல்வத்தோட மனசுல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான எண்ணம் எல்லாம் துளி கூட இருக்காது. ஆமா பவானி, அவரோட அம்மா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசினதை வச்சு அவரை நீ தப்பா நினைக்க கூடாது. இந்த மாதிரி கல்யாண பேச்செல்லாம் செல்வத்துக்கு நிச்சயமா பிடிக்காது. நீ வேணா போய் பாரு. உன்னை பார்த்த உடனே உன் படிப்பை பத்தி விசாரிப்பாரு. மேற்கொண்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பாரு. அப்படியே ஒரு வீட்டுல உள்ள ஆளுங்க கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா கூட அவங்கள உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. நீ தைரியமா போ. சரிக்கா. சரி, பேக்கெல்லாம் எடுத்துக்கோ. சரியான கிறுக்கு பயலா இருக்கேடா. எப்பேற்பட்ட சந்தர்ப்பம்! அந்த போஸ பழி வாங்கறதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சும் எல்லாத்தையும் சொதப்பிட்டியாடா. என்ன பண்ண சொல்ற? ஃபுல் டென்ஷன்ல வந்து சவுண்ட் விட்டேன். எப்பவுமே ஒண்ணுக்கு பத்தா பேசுற அந்த தன பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே பேசலையே. எப்படா முடியும்? 2 பெருசுங்க இருக்கிறப்பா. அப்பா இருக்கும்போது தனா கோவப்பட்டு பேசாதல்ல, அடக்கிதானே வாசிக்கும். கரெக்டா சொன்ன. பெரிய யுத்தமா நடக்க வேண்டிய சண்டை 2 பெருசுங்க இருந்தனால சப்புன்னு அடங்கி போச்சு. அந்த 2 பெருசுங்களை வந்து நம்ம கனவுல மண்ணள்ளி போட்டுருச்சுங்க. ஏண்டா, இப்பேற்பட்ட சந்தர்ப்பம் உனக்கு மறுபடியும் கிடைக்குமா? கிறுக்கு பயல. சரியா, அதை விடு. இப்போ இதுல நமக்கு சாதகமான மேட்டர் ஏதாவது இருக்கா? இருக்குடா, சூப்பர் மேட்டர் இருக்கு. இந்த கார்மெண்ட்ஸ்ல நானும் ஒரு பார்ட்னர்னு அந்த போஸ் ஆணவமா உங்ககிட்ட சொன்னால, அது போதும். அதை வச்சே கோபியோட மனசை ஈஸியா மாத்திரலாம். என்ன ஒன்று, இந்த மேட்ரை உங்கள் அப்பா முன்னால் ஓப்பன் பண்ணாமல் முன்னாடியே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, சூப்பர் மாஸ்டர் பிளான் கொடுத்துருப்பேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பல புதிய மாற்றங்களே ஏற்படுத்தியிருக்கலாம். நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எனக்கு ஒரு டவுட். என்ன? நானும் ஒரு பார்ட்னர் தான் போஸ் சொன்னதை வச்சு எப்படி போஸுக்கு எதிராக கோபி திரும்ப போற? அவன் சொன்னது உண்மைதானே? அதுதான்டா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். விஷயம் என்னமோ உண்மைதான், ஆனா அது சொன்ன விதம்
ஆணவங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கோபியோட மனசை ஈஸியா மாத்திடும். என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அதை வச்சு போஸை தனத்தையும் ஈஸியா வெளியேற்றிடலாம். என்னடா ஐடியா? சொல்லுடா மாப்ள. சொல்றேன். பேசாம ஒரு வைர நெக்லஸ் எடுத்து தனத்தோட பெட்டியில வச்சிருவோம். காணாம போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஹால்ல நிப்பாட்டி எல்லாத்தோட பெட்டி செக் பண்ணுவோம். அப்ப தனத்தோட பெட்டியில் வைர நெக்லஸ் இருக்கும். அவளுக்கு திருடிங்கிற பட்டம், அவளோட போஸையும் ஈஸியா விளைத்திடலாம். எப்படி இருக்கேன் ஐடியா? பின்னிட்டா மாப்ள. நான் கூட உன்னை என்ன கூமுட்ட நினைச்சேன். சூப்பர் ஐடியா பிடிச்சிட்டியே. ஆமாண்டா, அந்த போஸையும் தனத்தையும் வெளியேற்றுறதுக்கு இதுதான்டா சூப்பர் மேட்ரு. ஓகே ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இந்த விஷயத்தை நாம உடனடியாக செயல்படுத்தி ஆகணும். தனம் பெட்டியில் நெக்லஸ் வைக்கிறது பெரிய பொருள். அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு களத்துல நானே இறங்கிறேன். ஓகே, நெக்லஸ் காணும்னு சொல்லி சத்தம் போட்டு ஊரை கூட்டி டிராமா போடுறது என்னோட பொறுப்பு. சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதுல எனக்கு ரொம்பவே அனுபவம் இருக்கு. பின்னி எடுத்துருவேன். நெக்ஸ்ட். ஓகே ஓகே. என்ன மாப்ள நீயா சிரிக்கிற? அது வேற ஒண்ணும் மாப்ள, இங்க வா. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதை தீவிரமா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பகுதி பகுதியா பிரிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ற விஷயத்துல நாம 3 பேருமே ரொம்ப டெவலப் ஆயிட்டோம். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாடா, கிட்டத்தட்ட நம்ம 3 பேரும் ஒரு கொரில்லா பட ரேஞ்சுக்கு உருவாயிட்டோம். கொரில்லா படம் என்ன? அது ஒண்ணு மாப்ள, கொரில்லா இருக்கிற படம் கொரில்லா படம். இப்ப நம்ம படையில நீ இருக்கல. அப்படியா? டிஸ்கஷன் பாதியில திசை மாதிரி போகுது. கம் டு தி பாயிண்ட். சாரி, உணர்ச்சி வசப்பட்டு நான் பெருமிதத்துக்கு ஆழ்ந்துட்டேன். இப்ப நாம 2 ஸ்டேஜுக்கு ஆட்களை நியமிச்சிருக்கோம். ஸ்டேஜ் நம்பர் 1, வைர நெக்லஸை கொண்டு வந்து தனத்தோட பெட்டியில வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. சரி சரி. நம்பர் 2, நெக்லஸை காணணும் கத்தி ஊற கூட்டுறது லட்சுமணன் பொறுப்பு. நம்பர் 3, வைர நெக்லஸை கொண்டு வந்து பொறுப்பா என்கிட்ட ஒப்படைக்கிறது. குமார், மீதி இருக்கிறது சிவராம ஒருத்தன் தான். அவன் என்ன பண்றான், வைர நெக்லஸை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறான். நீ என்ன பண்ற, அதை வாங்கி தனத்தோட பெட்டியில வைக்கிற. ஓகே ஓகேவா? ஓகே. டேய், நாம 3 பேரும் இந்த திட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்துக்கணும்டா. சிவராமா, நாம இப்ப தயார் நிலையில இருக்கோம். மிகப்பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இத எப்ப நிறைவேற்ற போற? ஏண்டா சகல, ஒரு பிரமாதமான திட்டத்தை போட்டு அதுல ஜெயிச்சு வெற்றி பொண்ணாக சிந்த வேண்டிய நேரத்துல ஏன்டா அப்படி டல் ஆயிட்ட? அது இல்ல சகல, நம்ம வீட்ல யார்கிட்ட வைர நெக்லஸ் இருக்கு? அட ஆமா, இத நான் யோசிக்கலையே. என் பொண்டாட்டி தங்க நகையை கூட அடமானம் வச்சு 6-7 மாசம் ஆச்சு. ஈஸ்வரி கவரிங் நகையை தான் போட்டுட்டு இருக்கா. டேய் குமார், என்னடா? ராஜுவோட நிலைமை அதான். சும்மா கவரிங்க போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா கூமுட்ட, நம்ம வீட்டுல யார்கிட்டயுமே வைர நெக்லஸ் இல்லையேன்னு சொல்லி சொல்லும் போது யோசிக்க வேண்டாம். ஏன் நான் சொல்லும் போது நீ கேட்டுக்கலாம்ல? ஓகே, ரெடி டம்ளர்? அது கூட இல்லையடா. அப்ப பட்டு புடவை காணாம போச்சுன்னு பிளான மாத்த வேண்டியதா? அதெல்லாம் முடியாது. நான் பார்த்த படத்துல வைர நெக்லஸ் வச்சு தான் பிரச்சனை பண்ணாங்க. அதைத்தான் நாமளும் பண்ணணும். இல்லைன்னா நம்ம திட்டம் பிளாப் ஆகி போயிடும். ஓகே ஜென்டில்மேன், லெட் அஸ் ட்ராப் த பிளான். நாம இந்த திட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி அப்புறமா யோசிப்போம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். கம் ஆன். தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் சூடு பிடிச்சிருச்சு போல இருக்கு. எந்த அலைன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன் விஜி? எது வந்தா என்ன, நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணும். அந்த பிரச்சனை எனக்கு இல்ல, அதான் வீட்டுக்காரர் இருக்காரு. பாத்தியா, இது பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம மேல போய் புறணி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னடா பொழப்பு இது, மானங்கட்ட பொழப்பு. தேவைதான் இது. உட்காந்து ஓசி சோறு சாப்பிடறவங்களுக்கு இவ்வளவு இருக்க கூடாது.
மெதுவா இருங்க. வா. வாங்கப்பா சரோ வா அக்கா வாமா பவானி வா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, அதுதான் நடக்கல. சாதாரணமாவது வரலாம்ல. நான் என்ன சிங்கமா புலியா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? சச்சா ரெண்டும் இல்லத்த. அப்ப மூணாவது என்ன கரடியா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லத்த. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா எதுக்குமா ரவி வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்ட? அதெல்லாம் எதுவும் இல்லத்த. லீலாக்காவை பார்க்க போயிருந்தேன், அப்படியே அங்கேயே இருந்துட்டேன். சரி சரி, நான் கூப்பிட்டதுக்காக இந்த அளவுக்காவது வந்தியே, அதுவே பெரிய விஷயம். உள்ள போய் உட்காருங்க, நான் என் கையால உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கூட்டிட்டு போமா சரோ, போங்க. வா உட்காரு. நட்ராஜ் வா 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 வா. ஏய் நட்ராஜ், யார் வந்திருக்கா பாரு. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏய் சித்தி பாருடா, சாக்லேட். வா பவானி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நிர்மலா இப்படி வாமா. ஏமா அப்படி கண் கலங்குற? அழாதம்மா. ஏன் அழற? பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல்ல. மாமா, நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை, ஆனா பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல மாமா. என்னம்மா இது? இத போய் இப்படி பேசிட்டு இருக்கிற? இது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இது நிச்சயமா பெரிய விஷயம் தான் மாமா. இந்த முறை எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. என் புருஷன் என்னன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காம என் குடும்பத்தையும் மிரட்டுற மாதிரி நடந்துக்கிறாரு. நீங்க மட்டும் சமயத்துக்கு உதவி பண்ணாட்டி என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கவே முடியல மாமா. இத பாருமா, ஆண்டவன் நமக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்கறதே எல்லா மனுஷங்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் அப்படி என்னம்மா செய்துட்டேன்? நீ என் மக மாதிரி தாம்மா. அதுவும் வாயும் உயரமா இருக்கிற உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அதனால நீ உணர்ச்சி வசப்படக்கூடாதுமா. சரி மாமா. அவர் வேற புது வீட்டுக்கு பால் காய்ச்சணும்னு சொல்லியிருக்காரு. ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. என்னம்மா டென்ஷன்? நல்ல காரியம் தானே? இல்ல மாமா, இந்த வீட்ல எனக்கு எல்லாம் உதவியா இருக்காங்க. அங்க போனா நான் தனியா தானே இருக்கணும். போக போக பழகிடுமா. சரிங்க மாமா, ஆனா நீங்க கண்டிப்பா பால் காய்ச்சறதுக்கு வரணும். அடடா, ஊர்ல நிறைய வேலை இருக்குதுமா. நான் உடனே போகணும், இல்லைன்னா வரமாட்டேனா? நான் இல்லாட்டி என்னம்மா, அம்மா இருக்கிறாங்க, அண்ணம்மா இருக்கிறாங்க, அண்ணி இருக்கிறாங்க, எல்லாம் ஜமாச்சிருவாங்க. இந்தாம்மா பவானி, காஃபி எடுத்துக்க. எடுத்துங்க சம்பந்தி. என்ன சொல்ற நிர்மலா? பால் காய்ச்சறதுக்கு என்னையும் வர சொன்னாங்க. ஊர்ல நிறைய வேலை இருக்குதுன்னு. வாங்க தம்பி. வாங்க மாமா. அட வா பவானி. வயிற்று பிள்ளைக்காரி இவளை இங்க வச்சு நாங்க பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விவசாய கட்ட மனுஷன் என்னன்னா தனி கொடுத்தன போயே ஆகணும்னு ஒரேடியா குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ ஒத்த ஆளா இருந்து சிரமப்படுவாளேங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. நம்மளால தடுத்து பேசவும் முடியல. அந்த ஆள் புத்திக்கு எதையாவது இடக்கு முடக்கா பேசிக்கிட்டே இருக்காரு. ஏமா, நீ வந்து எனக்கு ஹெல்ப்பா இருக்க கூடாதா? இருக்கலாண்டி, மருமகன் யதார்த்தமான ஆளா இருந்தா இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து வச்ச மருமகன் தான் உலகத்திலே இல்லாத ஆளாச்சு. என்ன எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறாரோ என்னமோ. ஏமா அந்த மாதிரிலாம் பேசுற? உண்மையை தாண்டி சொல்றேன். அவரு என்ன சொல்வார் தெரியுமா? நீ நாகரிகமா இல்லாத பொம்பளை எதுக்கா இங்க வந்து உக்காந்துருக்கேன்னு கேட்பாரு. சரியான திருக்கோசு பிடிச்ச மனுஷன். அம்மா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா போயிடும். என்னமோ நீங்க சொல்றீங்க சம்பந்தி, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை.
பவானி, ஏன் என்ன பார்த்த உடனே வெளியே ஓடி வந்துட்ட? அது வந்து மாமா. சரி பரவாயில்ல. எக்ஸாம்ஸ்ல எப்படி பண்ணிருக்க? நல்லா பண்ணிருக்கியா? நல்லா பண்ணிருக்கேன் மாமா. வெரி குட். உங்க வீட்லயே நீ தான் ரொம்ப நல்லா படிப்பேன்னு அண்ணி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த வாட்டி அதை ப்ரூவ் பண்ற மாதிரி மார்க்ஸ் வாங்கணும். வாங்கிடுவேல? வாங்குவோம் மாமா. ஏன் சொல்றேன்னா, இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்பு தான். அதை தவிர வேற எதுலையுமே உன் சிந்தனை இருக்கக்கூடாது. உன் புத்திசாலித்தனத்தை எக்காரணத்தை கொண்டும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா தான் நல்ல ஒரு காலேஜில் சேர்ந்து மேற்கொண்டு நிறைய படிக்கலாம், இல்லையா? எனக்கும் அந்த ஆசை தான் மாமா. குட், அப்படிதான் இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த பெரியவங்க சில சமயங்களில் சில விஷயங்களை நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அது நமக்கு ஏற்றுக்கும்படியா இல்லைன்னா நம்ம நிலைமையை நாம தான் அவங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நாம தான் கிளியரா இருக்கணும். இப்போ உனக்கு தேவை படிப்பு, படிப்பு மட்டும்தான். அதுல நீ கிளியரா இருக்கல? ஆமா மாமா. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்க, புரியுதா? ஏன்னா நடுவில் எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உளறிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படி செய்ய போறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்கள அங்க வந்து அந்த விஷயத்த பேசுறதுக்கு நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். இருந்தாலும் அது உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும், எந்த அளவுக்கு நீ அதனால குழம்பு போயிருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இது என் சம்மந்தத்தோட நடக்கல, இருந்தாலும் என் சம்பந்தமா நடந்திருக்கு. அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. சேச்சே, என்ன மாமா நீங்க? இல்லை அப்படி இல்லை பவானி. அம்மாலாம் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. அதுலேயே அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே, கொஞ்சம் கோளாறு பிடிச்சவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அவளை உடனடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது நீ படிச்சு முடிச்சு உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கிக்கிட்டு ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு மெச்சூரிட்டியோட முழுக்க முழுக்க நீ டிசைட் பண்றதுதான். புரியுதா? புரியுது மாமா. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மா ஏதோ தெரியாதனமா பேசினாங்கிறதுக்காக நீ என்ன பார்த்துட்டு அமைதியா ஒதுங்கி போறது, தலையை குனிஞ்சிட்டு போறது, இதெல்லாம் வேண்டாம். என்ன? ஏன்னா நீ அப்படி செஞ்சினா அப்புறம் செல்வத்தை பார்த்து பவானி வெக்கப்பட்டுட்டு போறா அப்படின்னு அதுக்கு ஒரு புது கதையை உருவாக்குவாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க, உனக்கு தான் தெரியும்ல. அதனால நீ என்கிட்ட எப்பவும் போல சகஜமா பேசு, தைரியமா பேசு. என்ன நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கலாம் பவானி, புரியுதா? மற்றபடி இவங்களோட வளரெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கவே வச்சுக்காத. முதல்ல தூக்கி தூர போடு. உன் சிந்தனை எதுவோ அதுல தெளிவாரு. ஓகே? தேங்க்ஸ் மாமா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல மாமா, ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் நான் தெளிவாயிட்டேன். இப்போ ரொம்ப கிளியரா இருக்கேன். லீலாக்கா கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அத்தைய வச்சு நம்ம செல்வத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது, அவருக்கு இந்த கல்யாண பேச்செல்லாம் பிடிக்காது, அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. உன்னை பத்தி அவர் மனசுல துளி கூட வேற எந்த மாதிரி எண்ணமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 கரெக்ட் மாமா. லீலாக்கா உங்களை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.